நிறையா கட்சி இல்லைங்கிறதுனால அந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருப்பார். அவங்கவுங்க கட்சியுடைய முடிவுகளில் நாங்கள் என்னைக்குமே தலையிட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? திமுக மூத்த தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஐயா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். என்னென்னா, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து அவங்களுடைய முடிவில், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட முடிவில் எல்லாம் உங்களுடைய சுதந்திரத்துக்கு நீங்கள் முடிவெடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டோம், எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நாங்கள்லாம் எந்த கட்சியும் அழுத்தத்துக்கெல்லாம் உட்பட்டு முடிவெடுக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய குழுவெல்லாம் மீட் பண்ணி எங்களுடைய கட்சியில் என்ன முறைப்படி பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் பற்றி தான் முடிவெடுப்போம். யாரும் எங்களை அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் காட்டமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நாங்கள் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இல்லை, அப்படி ஒரு கூட்டணியே இல்லை, அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு 2 மேட்ரு சொல்லியிருக்காரு. இதை வந்து கேள்வியாக கேட்குறாங்க. இந்த கேள்வியில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, திமுக ஆமாம் நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால தான் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா, நாங்கள்லாம் இப்போ தேசிய கட்சி, எங்களோட ப்ராசஸே வேறு அப்படின்னு டென்ஷன் ஆகலாம். திமுகவில் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அழுத்தம் கொடுக்கல, உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்கங்கன்னு தான் சொன்னோம் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஏதோ தப்பாக பேசிவிட்டு பேர் ரியாக்ட் பண்ணிருக்கீங்களே இப்பா. சரி, அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு. சரி, இதை வந்து டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு இப்போ இந்த கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களே, முதல்ல அதுக்கு சொல்கிறார். கூட்டணியே இல்லை அப்படின்னு ஏன் சொல்லியிருப்பாருன்னா, நிறைய கட்சிகள் வெளில போயிட்டாங்க, அதனால் மேபி அப்படி சொல்லியிருக்கலாம். அதனால் அது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் எந்த கட்சியுமே அழுத்தம்லாம் கொடுக்க மாட்டோம். அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு. இதில் நாங்கள் தலையிட்டதே கிடையாது. அதைத்தான் எங்கள் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறது பரவலாக பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கின்றன. ஒருவேளை அதை வைத்து சொல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது எங்களிடம் அவர்கள் தெரிவித்து அவர்கள் கட்சியின் கூட்டத்தை நடத்தி, ஏனென்றால் அவர்கள் தன்னிச்சையாக இங்கே செயலாளர் முடிவெடுக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அப்படித்தான், எங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் முடிவெடுத்தார்கள். அதன் பிறகு அதன் வழியில் நடக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்களோடு இணைந்து விட்டார்கள், ஒரு சிலர் எங்களோடு இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சரி இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவு வந்துருச்சு, சரி அடுத்து நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷனில் பிரதமர் வேட்பாளராக மு க ஸ்டாலின் அவர்கள் களம் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, தொண்டர்கள் மத்தியில் அப்படி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது, அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எப்பவுமே தோல்வியை கண்டு அஞ்சுற கட்சி கிடையாது, எத்தனையோ தோல்வியை பார்த்துருக்கேன் நான். இன்னொன்று, ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் அரசியல் பண்ணுற ஆட்சி கிடையாது. இது கொள்கைக்காக துவங்கப்பட்ட இயக்கம். அப்பேற்பட்ட இயக்கத்தில் வெற்றி தோல்வியெல்லாம் இன்றைக்கி வர நாளைக்கு போங்க. ஒரு தடவைலாம் கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சார், மற்ற எல்லாருமே தோத்துட்டான். ஆனால் அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாரையே தோல்வியடைய வச்சோம். அதுதான் திமுகவுடைய வரலாறு. நாங்கள் ஒருவேளை ஜெயிச்சிட்டோம்னா எங்கள் கொள்கையை நாங்கள் பாட்டுக்கு பரப்பிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி நாங்கள் தோற்று எதிர்கட்சி வரிசையில் இருக்கோம்னா யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட எங்களுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்க சொல்லி வலியுறுத்துவோம், விடமாட்டோம். அப்போ கவர்மெண்ட்டை நாங்கள் தான் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான், சென்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே போகிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது இப்போதைக்கு. எங்கள் தலைவருக்கு இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல, எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். முதலமைச்சராக இதுவரையும் தமிழ்நாட்டில் இருந்தவர் அடுத்து பிரதமர் வேட்பாளராக போகணும்னு கட்சியில் பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கான முனைப்புகள் கட்சியில் இருக்காங்க. எந்த கட்சியில்? திமுக. முதல் திமுக என்பது ஒரு கொள்கை இயக்கம். தேர்தல் வெற்றி தோல்விகள் திமுகவை அசைத்து கூட பார்த்ததில்லை. 75 ஆண்டு காலமாக பல வெற்றிகளை சந்தித்திருக்கோம், பல தோல்விகளையும் சந்தித்திருக்கிறோம். 1991ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டுமே வெற்றி பெற்றார். திமுகவில் மற்ற அனைவரும் தோற்றோம். அடுத்த தேர்தலில் ஜெயலலிதாவையே தோற்கடித்தோம். எனவே ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ திமுகத்தை பாதிக்காது. இது ஒரு கொள்கைக்காக உருவான இயக்கம். அந்த கொள்கைகளை தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி வரும்பொழுது இந்த கொள்கைகளை செயல்படுத்துவோம். வெற்றி பெறாத நேரத்தில் அந்த கொள்கைகளை ஆட்சியிலே இருப்பவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அழுத்தத்தோடு போராடுவோம்.